ஈரானினுடைய இராணுவ கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய தளபதிகள் 6 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பிரித்தானியாவினுடைய ஃபினான்சியல் டைம்ஸ் நீண்டதொரு கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறது. அந்த கட்டுரையில் பல முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஈரானிடம் இழப்பீடு கேட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எதற்காக இந்த இழப்பீடு, என்ன கேட்டிருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் அமெரிக்கா இராணுவத்திடம் ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது இப்பொழுது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. இந்த ஆயுத பற்றாக்குறையை சைனாவும் ரஷ்யாவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்களா, புதிய போர்க்களங்களை திறப்பார்களா என்கின்ற கோணத்தில் மற்றும் ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஈரானிய இராணுவ கட்டமைப்பில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக 6 புதிய தளபதிகளை நியமித்திருக்கின்றார் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர்கள். நேற்று உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இந்த புதிய இராணுவ தளபதிகளினுடைய நியமனம் இடம்பெற்றிருக்கிறது. இது வழக்கமாக நடக்கிற ஒன்றுதானே, எல்லா நாடுகளையும் இராணுவ தளபதிகள் நியமிக்கப்படுறது வழக்கமானதானே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஃபினான்சியல் டைம்ஸ் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்கள், நீண்டதொரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக முழுமையாக ஆய்வு செய்து அந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இது ஒரு சாதாரண இராணுவ மாற்றம் அல்ல, இராணுவ தளபதிகளினுடைய நியமனம் இல்லை, இதுக்கு பின்னால் நிறைய அரசியல் செய்திகள் இருக்கின்றன, நிறைய முக்கியத்துவமான விஷயங்கள் உள்ளன என்று சொல்லி அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், மொஜ்தபா கமேனி அவர்கள் நியமிக்கப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகுது. ஆனால் இந்த 6 மாதங்களாக அவர் பெரிய அளவில் செயல்படையலை என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், நிறைய சந்தர்ப்பங்களில் அவர் பொது வழிக்கே வரையலை. அப்படியான சந்தர்ப்பங்களில் இப்போ கடந்த ஒரு கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப அவரை பற்றின செய்திகள் வந்துகொண்டே இருக்குது, அவரை பற்றின வீடியோக்கள் வந்துகொண்டு இருக்குது. இன்னும் ஒரு சில வீடியோக்கள் வர இருக்கின்றன என்று சொல்லி ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு பின்னணியில் தான் திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 இராணுவ தளபதிகளை அவர் நியமித்தது அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழே அனைத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு சரியான திசை நோக்கி கொண்டு வரணும் என்று சொல்லி பலவிதமான கட்டமைப்புகள், பிறகு அந்த கட்டமைப்புகளுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் இருக்குதானே. எனவே அவற்றையெல்லாம் சரி செய்யும் விதமாக இந்த இராணுவ தளபதிகளினுடைய நியமனம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி ஃபினான்சியல் டைம்ஸ் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானிய இராணுவத்தினுடைய முப்படைகள் இருக்குதானே, அந்த முப்படைகளினுடைய ஒருங்கிணைந்த தளபதியாக இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாயி. அவர் நீண்ட காலமாக ஈரானிய இராணுவத்தில் பணிபுரிகின்ற ஒரு அனுபவமிக்க தளபதி என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குதானே, கதம் அல் அன்பியான்னு சொல்லி அடிக்கடி அவர்களிடமிருந்து வீடியோக்கள் செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கும். கதம் அல் அன்பியான்னு சொல்லி அதற்கு பொறுப்பாக இருந்தவர் தான் இவர் என்று சொல்லி அலி அப்துல்லாயி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இராணுவத்தினுடைய தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மொஜ்தபா கமேனி அவர்களுக்கு மிக நெருக்கமாக செயல்படக்கூடியவர், நீண்டகால அனுபவம் கொண்ட ஒரு தளபதி என்று சொல்லப்படுகிறது. இவருடைய நியமனம் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கின்ற அதே வேளையில் இன்னும் ஒரு நியமனம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இன்னும் ஒரு அமைப்பு எதென்று சொன்னால், அதாவது SNSC என்று சொல்றது சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லி அதற்கு ஒரு பொறுப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதுக்கு ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசன் ரெசாவி. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் மிக முக்கியமான தளபதியாக இருந்தவர் நீண்ட காலமாக. 1989ஆம் ஆண்டு அவருக்கு 27 வயதாக இருக்கும்போது அப்பயே அவர் ஒரு தளபதியாக நியமிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அவருக்கு 70 வயதுக்கு மேலே, 72 வயசு என்று சொல்லப்படுகிறது. எனவே சுப்ரீம் நேஷனல் கவுன்சிலினுடைய தலைவராக ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால், அது ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு. எனவே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு முன்னாள் தளபதி ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டமை அனைவரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதைத்தான் ஃபினான்சியல் டைம்ஸும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதே போல இன்னும் 4 இராணுவ தலைமை பதவிக்கு வெவ்வேறு தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ ஃபினான்சியல் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது சாதாரண
தளபதிகளினுடைய நியமனம் இல்லை. இதுக்கு பின்னால பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது. அதாவது வந்து சுப்ரீம் லீடருடைய முஜ்தபா காமேனி அவர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டு கீழே இப்பொழுது ஈரான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரங்களும் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி அதில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இது முதலாவது. இரண்டாவது வந்து இனி வந்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வந்து கடினமாகலாம் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் முக்கியமான பொறுப்புகள் எல்லாத்திலையும் வந்து இந்த ஹார்ட் லைனர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள், தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டவர்கள், அவர்களைத்தான் ஹார்ட் லைனர்ஸ் என்று சொல்றது. எனவே அப்படியானவர்களை நியமித்ததன் மூலம் இனி பேச்சுவார்த்தைகள், விட்டு கொடுப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சமரசங்கள் இருக்காது. ஈரான் தன்னுடைய அந்த ஒரு கொள்கையில தன்னுடைய அந்த போக்குல வந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கும் சொல்லப்பட்ட ஒரு மறைமுகமான செய்தி, மறைமுகமான எச்சரிக்கை என்று சொல்லி ஃபினான்சியல் டைம்ஸ் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதுபோக உங்களுக்கு தெரியும், இந்த சமாதான காலத்தை பயன்படுத்தி ஈரான் ஏராளமான ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்தது மட்டுமில்லாமல் இறக்குமதியும் செய்ததாக சொல்லப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கக்குள்ள இந்த இராணுவ மறுசீரமைப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னால பல அர்த்தங்கள் உள்ளன என்று சொல்லி ஃபினான்சியல் டைம்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானிடம் இழப்பீடு கேட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதுக்கு முதல் வந்து ஈரான் கேட்டிருந்தது, அதாவது ஹோர்முஸ் நீரிணை வந்து முழுமையாக திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பின்வரும் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 6 நிபந்தனைகளை வெளியிட்டிருந்தது ஈரான். அந்த 6 நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளுக்கு வந்து இழப்பீடு தரணும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் நிறைய கட்டமைப்புகள் இடங்கள் எல்லாம் வந்து தாக்கப்பட்டது தானே. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இழப்பீடு தரணும் அமெரிக்கா என்று சொல்லி ஈரான் கோரிக்கை வைத்தது. அதற்கு பதிலடி வழங்கும் விதமாக உடனடியாகவே 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், நாங்கள் வந்து இழப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈரான் தான் எங்களுக்கு இழப்பீடு தரணும். ஏன்னு சொன்னால் ஈரானால் வந்து நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய இராணுவத்தினர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2000ஆம் ஆண்டிலிருந்தே, அதாவது கடந்த 26 ஆண்டுகளாக வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அமெரிக்க இராணுவத்தினர்கள் வந்து உயிரிழப்பதற்கு ஈரான் காரணமாக இருந்திருக்கிறது. எனவே ஈரான் தான் எங்களுக்கு இழப்பீடு தரணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அமெரிக்க இராணுவத்தில் ஆயுத பற்றாக்குறை இருக்கின்றமை எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் பென்டகன் இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்ய வேண்டியிருக்குது, நீங்கள் உங்களுடைய கோட்டேஷனை தாங்கன்னு சொல்லி இந்த செய்தியை வந்து நாங்கள் ஏற்கனவே காணொலியில் வந்து பார்த்துருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்திடம் ஆயுத பற்றாக்குறை இருக்கிறத வந்து சைனாவும் ரஷ்யாவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்களா என்று சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியாக இருக்கிறது. இதுவும் ஃபினான்சியல் டைம்ஸில் தான் வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு நன்றி. அந்த ஆய்வில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் தான் சைனாவும் ரஷ்யாவும். எனவே என்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தவோ அல்லது அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில் வந்து பழி வாங்கவோ இந்த 2 நாடுகளும் முயற்சி செய்வார்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து அமெரிக்கா கடுமையான ஆயுத பற்றாக்குறையில இருக்கும்போது இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த 2 நாடுகளும் ஏதாவது ஒரு தாக்குதல் முயற்சியில வந்து ஈடுபடலாம் என்று சொல்லி இதுல சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இங்கால சைனாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, சைனால வந்து ஒரு போர்க்களம் வந்து ஏற்கனவே ரெடியா தான் இருக்குது. அதாவது சைனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு நீண்ட காலமாக அந்த முரண்பாடு இருக்கிறது. சைனா பெற்றுமளவிலான படையினரை அங்கால தாய்வான் எல்லையில வந்து குவிச்சு வச்சிருக்குது. தாய்வானும் வந்து ஆயுத பயிற்சி, படையினரை பெருக்குதல் என்று சொல்லி தங்களோட படை பலத்தை வந்து பெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். சைனாவினுடைய படைக்கு முன்னால தாய்வானினுடைய படை வந்து ஒரு தூசு மாதிரி, ஒப்பிடவே முடியாது. இருந்தாலும் தாய்வானும் நாங்கள் எதிர்த்து நிற்போம், போரிடுவோம் என்று சொல்லி தங்களுடைய படையை வந்து பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். தாய்வானுக்கு பின்னால முழுக்க இருக்கிறது வந்து அமெரிக்கா. அப்போ என்றைக்காவது ஒரு நாளைக்கு சைனா வந்து தாய்வானை தாக்குமாக இருந்தால், ஏன்னு சொன்னால் தாய்வானை கைப்பற்றி தாய்வானை வந்து சைனாவோட இணைக்கிறது தான் சைனாவினுடைய நோக்கம். அந்த பிரதான நிலப்பரப்பிற்கு தானே மெயின்லேண்ட் என்று சொல்லுவோம், அதோட சேர்த்து இணைக்கிறது தான் நோக்கம். எனவே அந்த நோக்கத்துக்காக என்றைக்காவது ஒரு நாளைக்கு தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி பொதுவாக எதிர்பார்க்கப்படுது. அப்படி தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் பின்னுக்கு இருந்து காப்பாற்ற வேண்டியது அமெரிக்காவினுடைய பொறுப்பு. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அமெரிக்காவினுடைய பல படைப்பிரிவுகள் தாய்வானை சுற்றி நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க இராணுவத்தினருடைய கூட்டு பயிற்சிகள், தாய்வான் படையினரும் அமெரிக்க இராணுவம் சேர்ந்து கூட்டு பயிற்சி வந்து அடிக்கடி அந்த பிராந்தியத்தில் வந்து செய்கிறது. எனவே அமெரிக்கா பின்னுக்கு இருக்குது. இப்போ திடீரென்று சைனா வந்து தாய்வானை தாக்குமாக இருந்தால் அமெரிக்கா எப்படி அதனை எதிர்கொள்ளும் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே அப்படியான ஒரு தாக்குதல் முயற்சியில் சைனா ஈடுபடலாம். அந்த சொல்லுவோமே தருணம் பார்த்து அடிக்கிறேன்னு சொல்லி, அதே மாதிரி தருணம் பார்த்து அடிக்கிற அந்த ஒரு தாக்குதலை நடத்துவார்களா என்று சொல்லி ஃபினான்சியல் டைம்ஸ் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறது.
இதே ஃபார்முலா தான், இதே சிஸ்டம் தான் அங்கால ரஷ்யாவுக்கும். சைனா பக்கமும் பிரச்சனை, ரஷ்யா பக்கமும் பிரச்சனை. இப்படியான சந்தர்ப்பத்தில் சைனாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நண்பர்கள். அதுவும் எங்களுக்கு தெரியும். சைனா, ரஷ்யா, ஈரான் எல்லாமே நெருங்கிய நட்பு நாடுகள். எனவே 3 நாடுகளும் சேர்ந்து திட்டமிட்டு 3 வெவ்வேறு களமுனைகளை திறந்தால் அதனை அமெரிக்கா எப்படி எதிர்கொள்ளும் என்றதான் ஃபினான்சியல் டைம்ஸ் ஒரு கேள்வியாக கேட்டுக்கிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.